பைக் டெக்னீஷியன் அனைவருக்கும் வணக்கம். நான் பேசுகிறேன். எனக்கு வந்து என்னென்னா ஆக்டிவா, டியோ, யமஹா ரே ஸ்கூட்டி இப்போ வீல் கட்டுறது, பேக் வீல் கட்டுறது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ட்ரிக்ஸாக டூல்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம குரூப்பில். நம்ம சிங்க சார் கண்டுபிடிச்சிருக்காங்க, அதை பற்றி தான் போட போகிறோம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நிறைய டூல்ஸ் போட்டிருக்கோம் நம்ம இதுலேயும். அதாவது எப்படிலாம் ஸ்டாப்பர் பண்ணலாம் அப்படின்றத கொடுத்துருக்கோம். அதாவது ரிங்ஸ் வச்சு ஸ்டாப் பண்ணுறது, ஒரு ஸ்பேனர் போட்டு ஸ்டாப் பண்ணுறது, அப்புறம் வண்டியை வந்து ரன்னிங்லேயே லூஸ் பண்ணுறது, ஸ்டார்ட் பண்ணி அந்த ஆக்சிலேஷன் கொடுக்கும்போது லூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய மெத்தட் கொடுத்துருப்போம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டி இப்போ வீல் வந்து எப்படி லாக் பண்ணி கழட்டுறது, எதில் லாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பேனர் போட்டு கழட்டுறது, அதில் லாக் பண்ணி என்ன பண்ணுறோம் அந்த ஸ்டெட்டில் கொடுத்து கழட்டுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போட்டு நம்ம கழட்டி கொடுத்துட்ருக்கோம். இது என்ன காரணம்னா பவர் டூல்ஸ் யூஸ் பண்ண முடியாது, சைலன்ஸ் ரெடிக்கும். ஸோ ஸ்ட்ரைட்டாக வந்து போட முடியாது. ஸோ அது ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ அதனால் வந்து பவர் டூல்ஸ் யூஸ் பண்ணி கழட்ட முடியாது. அந்த பவர் டூல்ஸ் லூஸ் ஆகிடும். பட் ஆனால் ஸ்ட்ரைட்டாக போடுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஸோ அந்த வகையில் வந்து நம்ம சிங்கி சார் வந்து நிறைய டூல்ஸ் கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ அந்த வகையில் வந்து இதுக்கு ஒரு சின்ன ஒரு மாடல் ரெடி பண்ணியிருக்காங்க, எப்படி கழட்டலான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாடல் தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போது. அதாவது ஒன்று பிரேக் வச்சு லூஸ் பண்ணுவோம். சில வண்டியில் பார்த்தீங்கன்னா பிரேக் ஷூ போயிருக்கும், அதை வந்து பிரேக் பிடிச்சி லூஸ் பண்ண முடியாது. ஃபுல்லாக வந்து பிரேக் உள்ளே போயிடும், அப்படியே தேய ஓட்டிடுவாங்க. நம்ம பிரேக் என்ன பிடிச்சாலும் லூஸ் ஆகாது. ஸோ அதனால் வந்து பல வகையான ஸ்டாப்பர் போட்டு லூஸ் பண்ணுவோம். அந்த ஸ்டாப்பர் வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சைலன்சரில் இல்லைனா இன்ஜினில் தான் முட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படாலும் மிகப்பெரிய பாதிப்பாக தான் இருக்கும். ஸோ அந்த வகையில் வந்து எப்படிலாம் கழட்டலாம்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ட்ரிக்ஸ் பண்ணி இன்றைக்கி ஒரு நமக்கு டூல்ஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு சின்ன டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ சின்ன வெல்டிங் ஒர்க் வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ போட்டு காட்டுறாங்க உங்களுக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சென்டருக்கும் இந்த 17 நட்டு வருது பார்த்தீங்களா, டிஸ்க்கு வர நட்டுக்கும் லாக் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன லாக் பண்ண ரெடி பண்ணியிருக்காங்க. நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன், நல்லா கவனிங்க. நான் க்ளோஸாக காமிக்கிறேன். இப்போ லூஸ் பண்ணுறதை மட்டும் ஃபஸ்ட்டு பாருங்கள். இப்போ இந்த தயம் உள்ள ஃபுல் டைட் இருக்குது நட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா வீல் சுத்தாது. ஸோ லூஸ் ஆகிடுச்சு. அதை எப்படி போடுறாங்கன்றதை நல்லா க்ளோஸாக காமிக்கிறேன், உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி நிறைய வண்டிகள் இப்போ ப்ளஷரும் அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ஆர்ஏலாம் கிட்டத்தட்ட ஆக்டிவாக வீலில் செட் ஆகும். ஸோ இதை வச்சு என்ன பண்ணலாம், எம்ஆர்ஏவும் கழட்டிலாம் நினைக்கிறேன். எம்ஆர்ஏ ஃப்ளாஷினோலாம் கழட்டிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு 16 பிட்டு. அதே மாதிரி ப்ளஷருக்கு வந்து 13 பிட்டு வரும்னு நினைக்கிறேன். பிட்டு கூட போட்டு கழட்டிக்கலாம். ஏன்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பிட்ராட் போகிற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஒரே நேரத்தில் 2 பிட்டு போடுற மாதிரி, அதாவது 17 பிட்டு போட்டு லாக் பண்ணிக்கிறாங்க, 24 போட்டு கழட்டிக்கிறாங்க. அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது புது முறையாக இருந்தது. ஸோ நண்பர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எளிமையாக எல்லாருமே செய்கிற பொருட்டு இருந்துச்சு. ஸோ ஈஸியாகவும் இருக்குது. இந்த ரெகுலராக வந்து ஸ்கூட்டர்ஸ் பண்ணுறவங்க என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு பொருள் செஞ்சு வச்சுக்கலாம். செஞ்சு வச்சா ஈஸியாக இருக்கும், ரொம்ப கஷ்டம் இருக்காது. ஸோ டைட் பண்ணி காமிக்கிறார். அது டைட் வந்து அந்த பக்கம் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணாங்க, அதுவும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த பக்கம் டைட் பண்ணி பார்க்குறாங்க. இங்கே வச்சு காலில் ஒரு முயற்சி டைட் பண்ணால் ரைட் ஆகிடுது. ஸோ டைட் க்ளோஸ் பண்ணுறதுக்கு வந்து எந்த தயவும் தேவையில்லை, பிரேக் பிடிக்க தேவையில்லை, வண்டி சாய்க்க தேவையில்லை, எதுவுமே செய்ய தேவையில்லை. ஸோ நம்மளே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டைட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அந்த புல்லர். ஸோ அதனால தான் நண்பர்கள்லாம் போட்டிருக்கோம். அதே மாதிரி செய்யறதுக்கும் ரொம்ப பெரிய வேலை இல்லை. கரெக்டாக அளந்து பார்த்து அதை வெல்டிங் பண்ணணும் கரெக்டாக. அதை மட்டும், அதாவது அந்த 17 நட்டு போடுறோம் பார்த்தீங்களா, அதுக்கும் அந்த சென்டருக்கும் கரெக்டாக இருக்கணும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா கரெக்டாக இருக்காது. ஸோ முதல்ல பண்ணும்போது கொஞ்சம் சின்ன குழந்தைகள் வரும். ஸோ சைஸ் மட்டும் கரெக்டாக அளந்துக்கணும். ஸோ அவ்வளோதான் இந்த புல்லர். ஸோ இது எப்படி இருக்குன்றதை கொஞ்சம் க்ளோஸாக பார்க்கலாம். இப்போ நம்ம கழட்டி மாட்டியாச்சு. இது எப்படி பண்ணியிருக்காங்கன்றத க்ளோஸாக பார்க்குறீங்க. அதை பார்த்தீங்களா, இப்போ அங்கே ஒரு 24 பிட்டு போட்டிருக்காங்க. ஸோ வீல் நட்டுக்கு ஒரு பிட்டு, அதுக்கப்புறம் வந்து அந்த டிஸ்க் நட்டுக்கு ஒரு பிட்டு. டிஸ்க் நட்டு வந்து 17 பிட்டு போட்டிருக்காங்க. ஸோ எல்ராடு மாதிரி செஞ்சுருக்காங்க இப்போதைக்கு. இது என்ன ஆகுதுன்னா மூவ் பண்ணாமல் பிடிச்சிக்குது. அது தெரியுதா, 2 பிட்டு தெரியுது உங்களுக்கு. பெரிய பிட்டு ஒன்று, சின்ன பிட்டு ஒன்று, ரெண்டையுமே ஒரு நேரத்தில் போட்டுறாங்க. ஸோ அதனால் வீலை சுத்த விட மாட்டேங்குது. ஸோ ஈஸியாக லூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ அதே மாதிரி டைட் பண்ணுறது. ஸோ நண்பர்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து செஞ்சுக்கிட்டா ஒரு வித்தியாசமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இது ஒரு புது முயற்சி இது. ஸோ யாரும் எடுக்காத ஒரு முயற்சி இது. ஸோ இதை கழட்டத்துக்கு எளிமையாக கண்டிப்பாக இருக்கும். அந்த மாதிரி தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ சிங்கு சார் வந்து நிறைய டிசைன் பண்ணியிருக்காங்க, நிறைய விஷயங்கள். உதாரணமாக வந்து நம்ம டிஸ்க்கு காலிபர் கழட்டுற புல்லர் அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் வந்து இதுவும் ஒரு சிறப்பான புல்லராக பார்க்கப்படுது. ஸோ ரெகுலராக இந்த வண்டி செய்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டா ஈஸியாக முடிஞ்சிடும். நம்மகிட்ட ரூல்ஸ் வச்சே பண்ணிக்கலாம். ஆனால் 2 பிட்டு போடுற மாதிரி அந்த ராடு மட்டும் தேவைப்படும். ஸோ அதை பிளான் பண்ணிக்கலாம். இது ஒரு புதிய முயற்சி. அதாவது எப்போவுமே கழட்டுறோம் மாட்டுறோம் அப்படின்னு இல்லாமல் கொஞ்சம் யோசித்து ஒரு சின்ன புல்லர் மாதிரி பண்ணி இதை கழட்டி மாட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் க்ளோஸாக காமிச்சிருக்கோம் உங்களுக்கு. ஸோ எப்படி வந்து அதை வெல்டிங் பண்ணுன்றதை பார்த்துக்காங்க. ஸோ நண்பர்கள்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜியை யூஸ் பண்ணிங்கன்னா இந்த வீல் கழட்டி மாட்ட நேரங்கள் மிச்சமாகும். யாரோட ஒத்துழைப்பும் தயவும் தேவையில்லை, பிரேக் பிடிக்க சொல்கிறது அவசியம் இல்லை. அந்த மாதிரி எல்லாமே பார்த்துக்கலாம். ஸோ அதனால தான் பதிவு போட்டிருக்கோம். ஸோ சிங்க சார் அவர்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் மற்றும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.